வெல்கம் டு செந்தமிழ் லைஃப் ஸ்டைல். எங்கள் வீட்டில் ரசம் சாதம், பொரிச்ச மீன், உருளைக்கிழங்கு பொரியல், நண்டு. இங்கே பாருங்கள், சம்பா நண்டு, களி நண்டு, இந்த மாதிரி பேர் எங்கள் ஊரில். உங்கள் ஊர் சைடு இந்த நண்டுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? காலில் தான் அதிகமான சதை இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். தந்தை உழைப்பதில்லை, தாய் சமைப்பதில்லை. தந்தை எப்போயுமே தனக்காக உழைக்கிறது இல்லை, தாய் தனக்காக சமைக்கிறது இல்லை. ஒரே ஒருத்தர் சரியான பதில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க பேர் ஜென்சன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க அப்பா அம்மாவோட இருந்திருக்காங்க, நல்லா உணர்ந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா கஷ்டத்தை. அவங்க அம்மாவோட சாப்பிடும்போது நிறைய தாய்மார் அப்படி தான், அவங்களுக்காகன்னு சமைக்கிறது இல்லை. தந்தையும் அப்படி தான், அவங்களுக்காகன்னு ஒரு போட்டுக்க ட்ரெஸ்ஸு கூட வாங்கிக்கிற மாட்டாங்க. அதிகமாக உழைப்பாக பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸுனால், கிறிஸ்மஸ் நியூ இயர் பண்டிகை காலங்களில் நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு கஷ்டமான வேலையை ஃபஸ்ட்டு செஞ்சிடணும். ஈஸியான வேலையை அதுக்கு அடுத்தடுத்து செய்யணும். ஃபஸ்ட்டே ஈஸியான வேலையை செஞ்சோம்னா திரும்ப கஷ்டமான வேலையை செய்யும் போது அதிகமாக கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.